வணக்கம். புதுக்குறள் ராமமூர்த்தி ஆகிய நான் சில புதுக்குறள்களை இயற்றியுள்ளேன். அதில் ஒரு குறளை இப்பொழுது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். புவியில் கனிதரும் மரம்போல் கனிம வளம் கொண்ட உலகு என்று ஒரு புதுக்குறள். புவியில் கனிதரும் மரம்போல் கனிம வளம் கொண்ட உலகு என்று ஒரு புதுக்குறள். இதனுடைய விளக்கம் என்ன என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த பூமியில் கனிதரும் மரங்களும் மற்றும் இதர கனிம வளங்களும் புவிப்பரப்பில் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. அதாவது பெட்ரோல் மற்றும் தங்கம் போன்ற அனைத்து பொருட்களும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இதனை அனைத்து நாட்டு மக்களும் பகிர்ந்து வாழ்வதற்காகத்தான் இறைவன் படைத்துள்ளார் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த குறளை நான் இயற்றியுள்ளேன். இது எப்படி என்பதை பற்றி தான் இப்பொழுது சிறிய விளக்கம் ஒன்றை அளிக்க விரும்புகின்றேன். நமது புவிப்பரப்பில் மனித வாழ்வாதாரக்கும் உயிரினங்களின் வாழ்வாதாரத்திற்கும் ஆண்டவர் இறைவன் பல்வேறு வகையான உணவு வகைகளை நமக்கு அளித்துள்ளார். அதனை எல்லாம் உண்டு அனைத்து ஜீவராசிகளும் வாழ்கின்றன. அதேபோல் ஒரு பகுதியில் எல்லாம் கிடைப்பது இல்லை. ஒரு பகுதியில் நல்ல விவசாயமும், மற்றொரு பகுதியில் நம் விவசாயத்துக்கு தேவையான உபகரணங்கள் தயாரிக்கப்படுவதற்கான இரும்பு போன்ற பொருள்களும், மற்றொரு பகுதி பரப்பில் பெட்ரோலியம் மற்றும் ரசாயனம் போன்ற பொருள்களும் நமக்கு இந்த புவியில் கிடைக்கப்பெறுகிறது. இப்போ பெட்ரோல் ஒரு பகுதியில் அதிகமாக கிடைக்கப்பெறுகிறது, அரபு நாடுகளில் கிடைக்கப்படுகிறது. மற்ற உயிருக்கு வாழ்வதற்கான விவசாயம் போன்ற பொருட்கள் வேறு பிற பகுதிகளில் கிடைக்கிறது. இதனையெல்லாம் மக்கள் வியாபாரம் செய்து நன்கு வாழ்வதற்குத்தானே ஒழிய ஒருவரை ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து அதனை அபகரித்து கொண்டு தான் செல்வந்தராக வாழ வேண்டும் என்பதன் நோக்கத்திற்காக அல்ல. ஆனால் இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியில் அவர்கள் விவசாயம் செய்வதற்கு முடியாத ஒரு பொருளாக அமையிருக்கிறது பூமி. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் பிற நாட்டு மக்களை நம்பி உள்ளார்கள். அப்போது பிற நாட்டு மக்கள் தேவைகளை பூர்த்திக் கொள்வதற்கு தேவையான இந்த பெட்ரோலியம் மற்றும் இதர கனிம வளங்கள் மற்ற பகுதி மக்களுக்கு கிடைப்பதற்கு தேவையாக உள்ளது. ஆக இதனை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு சுமூகமான நடவடிக்கைகள் மூலம் மக்கள் அனைவருக்கும் பயன்படும் வகையில் திட்டங்களை வகுத்து அதன்படி செயலாற்ற வேண்டும் என்பதனை கூறி வலியுறுத்தி தான் இந்த குறளை இயற்றியுள்ளேன். நன்றி, வணக்கம்.